கைஸ், நைட் என்னோட பேபிக்கு நான் என்ன டின்னர் கொடுத்தேன்னா ஒரு ½ கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை பேனில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூனாக ரவையை போட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரவை கூடையே நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட் அதில் வந்து நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதில் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வறுபட்டுருச்சு. ரவை நல்லா வறுபட்டவனும் நம்ம வந்து இது கூட கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேரட்டையும் இந்த சீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றா. சீரகத்தூள் வந்து நான் வந்து கேரட் கூடவே சேர்த்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நான் இதில் வந்து இப்போது மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு கப்பு மில்க் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வேக வச்சு பேபிக்கு கொடுக்கலாம். இல்லை என்னோடய பேபி வந்து இன்னும் ஸ்வீட்னஸாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே டேட்ஸும் ஆட் பண்ணுவேன். பட் வந்து நைட் டைம்னால டேட்ஸ் வேணாம், ஓகே கேரட் மட்டும் சேர்த்துக்கலான்னு இன்றைக்கி கேரட் மட்டும் வச்சு செஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேட்ஸும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஏன்னா கேரட் வந்து துருவி போட்டிருக்கனால கேரட்டும் சரி ரவையும் சரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பால்லே நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்மளோட பேபிக்கு இதை நம்ம கொடுக்கலாம். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வேக விடணும். வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியோ பாலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை நம்ம வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு நம்ம பேபிக்கு கொடுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா வேக விடணும். இதோ பாலை நல்லா அப்சர்வ் பண்ணி இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்தினோம்னா கரெக்டாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப்னாக்க நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பேபிக்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான், வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்துக்கணும். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க. பாய்.